ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ராஸ் ஃபேமிலி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா புளிச்சக்கீரை தாங்க. புளிச்சக்கீரை 2 கத்தை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்காங்க. இப்போ கடாயில் கொஞ்சம் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச புளிச்சக்கீரையை போட்டு வேக வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள், புளிச்சக்கீரை நல்லா வேகுதுங்க. புளிச்சக்கீரை நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வேக வச்ச புளிச்சக்கீரையை எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அப்புறம் தக்காளி பத்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு கொஞ்சங்க, வரமிளகாய் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. இப்போ கடாயை நல்லா காய வச்சு அதில் வெந்தயத்தையும் சீரகத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கிட்டோங்க. இப்போ அடுப்பில் நம்ம சட்டியை வச்சுக்கலாங்க. புளிச்சக்கீரையெல்லாம் நாங்கள் கடையிறது சட்டியில் தாங்க கடைவோம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் வரமிளகாவும் சேர்த்துக்கிறோங்க. இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. வதக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறோங்க. தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்த புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாங்க. புளிச்சக்கீரை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா புளிச்சக்கீரை வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இறக்க போகிற சமயத்தில் வச்ச வெந்தய சீரகத்தூளை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ கீரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாங்க. கொத்தமல்லி தழை நிறைய போடுங்க. அது கீரைக்கு நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நம்ம சுவையான புளிச்சக்கீரை ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். Thank you for watching.